இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஒலிம்பியாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஒலிம்பியாஸ் என்பவர் கான்ஸ்டான்டினோபிள் என்கிற நகரத்துல பிறந்த ஒரு பணக்கார குடும்பத்து பின் இவருக்கு அரசு அவையில வேலை செய்த ஒருவரோடு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடித்து வைத்த சில ஆண்டுகளிலேயே இவருடைய கணவரும் இறந்து விடுகிறார். கணவர் இறந்த பிறகு இவருக்கு மறுமணத்திற்காக இவருடைய பெற்றோர்களும் பல ஆண்களும் முன்வந்த நிலையிலும் தன்னுடைய வாழ்வை ஆன்மீகத்துல செலவழிக்க விரும்பி அவர் இறை பணிகளில ஈடுபட ஆரம்பிக்கிறார். ஏழை எளியவர்களுக்கான பணி மற்றும் மருத்துவ பணிகளை இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஆயராக இருந்த கிறிஸ்தோஸ்தம் என்பவர் இவருக்கு உறுதுணையாக இருந்தார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல பல்வேறு தப்பிரைகளுக்கு எதிராக திருச்சபையில பிளவை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக ஆதரித்தும் பேசி வந்த ஒரு காரணத்தினால் அரசனுடைய கடும் கோபத்திற்கு உள்ளாகுகிறார். இருந்தாலும் அரசனே எதிர்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிரமாணிக்கமாக இருந்து பல்வேறு தொந்தரவுகள் துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். பிறகு நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டவராய் இறைவனுக்கு புகழ்ச்சி பாடலை பாடிக்கொண்டே இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உயர்ந்து விளங்கினார் இந்த புனித ஒலிம்பியாஸ். இவரை போன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அன்னையர்கள் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு காலத்துக்கு முன்பாக வருகிற அந்த திருவருகை காலத்துல ஒரு வாசகம் கண்டிப்பா நமக்கு வாசிப்பதற்காக திரு அவை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்துல 1 அந்த 18 திருவசனங்கள் வரையில கொடுக்கப்படும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மூதாதையருடைய ஒரு பட்டியல். அன்புமிக்கவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியில தான் இதை நம்ம சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மூதாதையருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சில பேர் வெறும் சும்மாவே இயேசு வானத்திலிருந்து பிறந்தார், அதிசயத்தக்க விதத்துல பிறந்தார், அவர் ஒரு வரலாற்று மனிதர் இல்லை, ஒரு இறை மனிதராக இருந்தார் அப்படி என்று இயேசுனுடைய வாழ்க்கையை ஒரு கற்பனை கதையாகத்தான் இன்னும் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர். வரலாற்றில் ஒரு மனிதனாக பிறந்தார், வரலாற்றில் மனிதராக வாழ்ந்தார். வரலாற்றில் உங்களையும் போல என்னையும் போல பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் அவர் ஒரு முழு மனிதராகவே இருந்தார் என்பதுதான் கத்தோலிக்க திரு அவனுடைய விசுவாசம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாவீதின் மகன், ஆபிரகாமின் மகன் என்று தான் இன்றைய நற்செய்தி வாசகமே தொடங்குகிறது. அப்படி என்றால் வரலாற்றுல நம்மை மீட்க விரும்பிய தந்தையாகிய கடவுள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பின் வரலாற்றுல, மனிதகுல வரலாற்றுல ஒரு பாரம்பரியத்துல பிறந்த முழு மனிதனாகத்தான் இன்றைக்கு நம்ம அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்றால் இயேசு ஆணினின்று விண்மீன்களில் இருந்து பிறந்தவர் அல்ல. ஒரு சாதாரண தாய் தந்தையரிடத்துல உங்களைப் போல என்னை போல பாவம் இல்லாமல் பிறந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த மூதாதையருடைய பட்டியல் என்பது ஆபிரகாமிலிருந்து தாவீது அரசர் வரையில 14 தலைமுறையினராகவும், தாவீது அரசருடைய அரசாட்சியிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட வரலாற்றை மற்றும் 14 தலைமுறைகளாகவும், பாபிலோனிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரையில 14 தலைமுறையாகவும் மொத்தம் 42 தலைமுறைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த மூதாதையருடைய பட்டியலில் நம்ம பார்க்கிற பொழுது சாதாரண மனிதர்கள் மீட்பின் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு பங்களித்திருக்கிறார்கள். அரசர்கள் இந்த மீட்பின் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு பங்களித்திருக்கிறார்கள். சாமானியர்கள் இந்த மீட்பின் வரலாற்றுல பங்கெடுத்திருக்கிறார்கள். பாவிகள் இந்த மீட்பின் வரலாற்றுல பங்கெடுத்திருக்கிறார்கள். இறை வாக்கினர்கள் இந்த மீட்பின் வரலாற்றுல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க விரும்பிய தந்தையாகிய கடவுள் மனித வரலாற்றுல மீட்பை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட மனிதர்களையும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு அழகான செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, இந்த மீட்பின் வரலாற்றில் இருக்கிற அந்த மூதாதையருடைய பட்டியலில் பெண்களுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களும் இதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார்கள் என்கிற உண்மையோடு கூடுதல் செய்தியாக 5 பெண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அந்த மூதாதையருடைய பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
முதலாவது தாமார், இரண்டாவது ராகாப், மூன்றாவது ரூத், நான்காவது உரியாவின் மனைவி என்று பெயரிடப்படாத ஒரு பெண்ணினுடைய பெயர், ஐந்தாவது அன்னை மரியாள். அன்புமிக்கவர்களே, இந்த 5 பெண்களை நம்ம பார்க்கிற நேரத்துல இந்த 5 பெண்களில் 2 பேர் மட்டும்தான் தூய்மையானவர்களாக, ஒழுக்க சீலிகளாக இருந்திருக்கிறார்கள். தாமார், ராகாப், உரியாவினுடைய மனைவி, அவர்களுடைய நடத்தையை பற்றி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ரூத் மற்றும் அன்னை மரியாள் புண்ணியவதிகளாகத்தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எப்படி இயேசுனுடைய மூதாதையருடைய பட்டியலில், அதிலும் முறைதேவர்கள் என்று விவிலியத்தால் விவரிக்கப்படுபவர்களுக்கு கூட இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மீட்பின் வரலாற்றில் பங்கு பெறுவதற்காக. அன்புமிக்கவர்களே, இந்த அழகான 2வது செய்தி தான் இன்றைக்கு நமக்கான பாடம். நாம் யாராக இருப்பினும், எந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்வை வாழ்ந்திருந்தாலும் இறைவன் இந்த திருவருகை காலத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீட்பின் வரலாற்றுல நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மனம் மாறி ஆண்டவரிடத்துல திரும்ப வருகிற நேரத்துல, மனம் மாறி ஆண்டவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கிற நேரத்துல உங்களையும் என்னையும் இந்த மீட்பின் வரலாற்றுல இறைவன் உயர்த்துவார் என்பதுதான் இந்த அழகான ஒரு செய்தி. ஆகவே அன்புமிக்கவர்களே, தகுதியற்றவர்களாக நாம் இருந்தாலும், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இதோ திருவருகை காலம் நமக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவிற்கு முன்னமே நம்முடைய பழைய பாவ வாழ்விலிருந்து ஒவ்வொரு அருட்சாதனத்தால் விடுதலை பெற்று ஆண்டவருக்குள் நம்மை முழுவதும் அர்ப்பணித்திட இந்த சீரிய திருவருகை காலம் உங்களுக்கும் எனக்கும் உதவுவதாக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.